இன்றைய உளவுத்துறையில் +1 படிக்கும் பள்ளி மாணவியின் பரிதாப மரணம். காரணம் என்ன பார்ப்போம். குமரி மாவட்டம் அருவிக்கரை ஊராட்சியில் உள்ள திருவட்டார் அருகே மாத்தூர் கோழிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சூசை. இவரது மனைவி மேரி கலாராணி. இவர்களுக்கு பிரவீன் வயது 17 மற்றும் ஜெர்பின் வயது 14 உடைய 2 மகன்களும் மேக்லின் வயது 16 உடைய மகளும் உள்ளார்கள். சூசை. என்னுடைய மனைவி பேர் மேரி கலாராணி. எனக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். மூத்த பையன் பிரவன் 12th படிக்கேன். 2வது பிள்ளை மேக்லின் 11th படிச்சுட்டு இருந்தா. ஜெர்பின் அவன் 10th படிக்கேன். இதில் மேக்லின் உண்ணாமலை கடையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்சன். இவரது மகன் ஜெகன் வயது 22. இவர் சொகுசு கார் டிரைவராக பணியாற்றி வந்தார். இருவரும் ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மேக்லின் பள்ளிக்கு செல்லும் போது ஜெகனின் பார்வையில் பட்டுள்ளார். மேக்லின் பார்த்ததும் காதல் வயப்பட்டுள்ளார் ஜெகன். தினமும் மேக்லின் பள்ளிக்கு செல்லும் போதும் பள்ளியை விட்டு வரும்போதும் தன் சொகுசு காரில் வந்து பள்ளிக்கு முன் நிற்பதும் மேக்லினை பார்த்து சிரிப்பதும் என தொடர்ந்தது ஜெகனின் காதல். ஒரு சில தினங்களிலேயே மேக்லினும் ஜெகனை பார்த்து சிரிக்க இருவரும் பேசத் தொடங்கினார்கள். சாதாரணமாக தொடங்கிய பழக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்தது. ஜெகன் தன் காதலை தெரிவிக்க பருவ வயதில் காலடி எடுத்து வைத்துள்ள மேக்லின் இனக்கவர்ச்சியால் எதையும் யோசிக்காமல் ஜெகனின் காதலுக்கு பச்சை கொடி காட்டினாள். காதலிக்க தொடங்கியதும் மேக்லின் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின. பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் இருக்கிறது என்று விடுமுறை நாட்களில் வீட்டில் பொய் சொல்லிவிட்டு ஜெகனுடன் காரில் சென்று ஊர் சுற்றுவதும், சில நாட்கள் பள்ளிக்கு செல்லாமல் புத்தக பையுடன் ஜெகனுடன் செல்வதும் என வேகமாக வளர்ந்தது காதல். வெளியில் மட்டுமல்ல, வீட்டிலும் பால் வியாபாரியான சூசையின் செல்போனை கேம் விளையாடுகிறேன் என்று கேட்டு வாங்க திருட்டுத்தனமாக SMS அனுப்புவதும், மிஸ்டு கால் கொடுப்பதும், பேசுவதும் என தினம் தினம் நடந்தேறியது இவர்களின் காதல் காட்சிகள். ஒரு கட்டத்தில் தன் மகளின் போக்கில் மாற்றம் நிகழ்வதை உணர்ந்த சூசை மகளை கண்காணிக்கத் தொடங்கினார். அப்போதுதான் தன் மகள் காதல் வலையில் சிக்கியிருப்பதை உணர்ந்தான். எதிரியா இப்போ இருக்கக்கூடியவனுக்கு அப்பா சொல்லிதான் எனக்கு மேட்ரு தெரியும். அவனுக்கு அப்பா திடீர்னு நம்ம அறிவிக்கிற அந்த புண்ணியவனு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு புளிமூடு பக்கம் டீ குடிக்க வந்தப்போ என்னை பார்த்து சூசைங்கவான்னு கூப்பிட்டு போய் இப்படி நான் ஒரு மேட்ரு அறிஞ்சேன். ஏன்னா பையனும் பொண்ணும் ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க நைட்டு நேரம் அப்படின்னு சொன்னான். அப்போ என்னாச்சுன்னா சரி அதை பார்த்திக்கா அப்படின்னு சொன்னான். திருப்பி என்ன பிள்ளைய விசாரித்தப்போ அவனும் ஏற்றா உண்மையை சொன்னான். அப்போ நான் சொன்னேன், பிள்ளை அவன் ரொம்ப மோசமான பையன், ஏற்கனவே பல பெண்களுக்கு கூட சுற்றி திரிஞ்சு அவனுக்கு கெட்ட பேர், பையன் மாதிரி அறிவிக்கிறையில் புலிநரங்கில வச்செல்லாம் அடியெல்லாம் கொடுத்துருக்கானோ. உடனே மேக்லின் அழைத்து விசாரிக்க மேக்லின் ஏதேதோ பொய்கள் சொல்ல தன் மகளுக்கு பொறுமையாக அறிவுரை வழங்கினார் சூசை. டேய் பிள்ளை நம்ம குடும்பத்தில் விளையாடாதாப்பா, பிள்ளை 11th படிச்சுட்டு இருக்கா, அவளுடைய வயது என்ன, உன்னுடைய வயது என்ன, நம்மகிட்ட விளையாடாத. இதில் நான் நாட்டில் நிறைய காணுவேன், நம்மகிட்ட விளையாட உள்ளது அளவுக்கு பிள்ளை நடந்துக்க, நான் உன்னிட்ட மானமாக விளைக்கேன். இது படிக்கின்ற வயது. இதில் மனசை சஞ்சலப்படுத்தும் சில விஷயங்கள் ஒன்றுதான் காதல். இந்த வயதில் வருவது காதல் அல்ல, இனக்கவர்ச்சி. அதனால் இதோடு நிறுத்திவிடு, அதுதான் உனக்கும் உன் வருங்காலத்திற்கும் நல்லது என கூறியிருக்கிறார். அப்போ பிள்ளைகிட்ட மேற்படி விளக்குனதுக்கப்புறம் பிள்ளை சொல்லிட்டா, அப்போ நான் இனி அவன்கிட்ட பேச மாட்டேன், எடுக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி சொல்லிட்டா. அதேபோல் ஜெகனை சந்தித்து தன் மகள் சிறிய பெண், அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளை விட்டுவிடு என்று கெஞ்சி கேட்டுள்ளார். மீறி அவளை சந்தித்தால் போலீசில் புகார் செய்வேன் என மிரட்டியுள்ளார். இதனால் இவர்களின் காதல் சில நாட்களுக்கு தடைப்பட்டது. இருப்பினும் மேக்லின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட ஜெகனை மறக்க முடியாமல் தவித்தார்.
இதனால் இவர்களின் காதல் சில நாட்களுக்கு தடைப்பட்டது. இருப்பினும் மேக்லின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட ஜெகனை மறக்க முடியாமல் தவித்தார். இரவு நேரங்களில் நீண்ட நேரம் விழித்திருந்து பரீட்சைக்கு படிக்கும் பழக்கம் உள்ள மேக்லின் பரீட்சை நேரங்களில் சூசையின் செல்போனை கேட்க, சூசை எதற்கு செல்போன் என்று சந்தேகத்துடன் கேட்க, தூக்கம் வராமல் இருக்க சிறிது நேரம் விளையாடுவேன் என்று கூறினார். தன் மகள் தன் பேச்சை கேட்டு திரும்பி விட்டாள் என நம்பிய சூசை மொபைல் போனை கொடுக்க, எல்லோரும் தூங்கிய பின் யாருக்கும் தெரியாமல் ஜெகனோடு போன் செய்து ஆசை தீர பேசி வந்துள்ளார். இந்த விவரம் தெரிய வந்தபோது சூசை மிகுந்த கோபம் கொண்டு மேக்லினை கண்டித்தும் அடித்தும் உள்ளார். பொறுமையாக சொல்லியும் கேட்காமல் பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன் என சூசை சொல்ல, பரீட்சை முடியும் வரை செல்ல விடுங்கள் என கெஞ்சி கேட்டுள்ளார். போனால் போகட்டும் என்று பரீட்சை வரை மகளை பள்ளிக்கு அனுப்பினார். இருப்பினும் அவரது மனதில் சந்தேக அலை அடித்துக் கொண்டுதான் இருந்தது. தொடர்ந்து தன் மகளை கண்காணிக்கத் தொடங்கினார். காதல் பிரிவின் துயரம் இருவரையும் வாட்டியது. ஜெகனை சந்திக்க முடியாத மேக்லின் மிகுந்த மன உளைச்சலுக்கு உண்டாகி ஜெகனுடன் தான் தன் வாழ்க்கை என்ற முடிவோடு அவளுடன் ஓடிவிட முடிவு செய்தார். அதன்படி 14/7/2011 பள்ளிக்கு சென்ற மேக்லின் வீட்டிற்கு திரும்பவில்லை. மாலை வெகு நேரமாகியும் மகள் மேக்லின் வராததால் கலக்கமும் சந்தேகமும் அடைந்து தினம் வரும் பஸ் நிலையத்திற்கு சென்று பார்த்துள்ளார். பிள்ளை காணா இல்லடான்னு சொல்லி எனக்கு இளையம்மான்கிட்ட சொல்லேன், சீக்கிரம் அந்த பால் கேனா ஒரு நான் பிள்ளைய போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எனக்கு MIT பைக்கை எடுத்துட்டு நேரே திருவிட்டாறு போனேன். திருவிட்டாறு போகிற வழிக்கு நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து எங்கள் ஊருக்கு வரக்கூடிய மாத்தூர் 89G பஸ் வந்துட்டு இருந்தது. நான் இந்த குளத்து பக்கம் போகும்போது ஒருவேளை பிள்ளை இந்த பஸ்ஸில் வந்திருக்குமோன்னு திருப்பி ரிட்டர்ன் அடித்து கோழிவளை ஸ்டாப்புக்கு வந்தேன், பஸ் ஸ்டாப்புக்கு. அதுலேயும் காணோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரவுண்டு பின்னும் பாருங்க 89K வருது, குலசேரத்துலேருந்து மார்த்தாண்டம் போகக்கூடியது. ஒருவேளை பிள்ளை திருவிட்டாலேருந்து அந்த பஸ்ஸில் வந்துருப்பாளான்னு பின்னும் ரிட்டர்ன் பாறேன், அதுலேயும் காணோம். அப்புறம் பார்த்து ஒவ்வொரு பஸ்ஸாக பாக்கியும் வண்டி எம்டிஆயும் வருது. பிறகு அப்புறம் எந்த பஸ்ஸிலும் அவள் வராததால் ஜெகனை பற்றி விசாரித்தார். அவனையும் காணவில்லை என்று தெரிய வர தன் மகள் தன் பேச்சை கேட்காமல் ஓடிவிட்டாள் என்ற மனவேதனையுடன் தேடத் தொடங்கினார். இவங்களுக்கு இவ ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிண்டு இவங்க சுற்றுலா பயணியாக சுற்றிட்டு வர்றது ரொம்ப நாளாக இது நீடிச்சுட்டு இருந்தது. மேக்லின் காணாமல் போனதை தேடிய போதுதான் ஜெகனின் காதல் விவகாரம் அவர்களது பெற்றோருக்கும் தெரிய வந்தது. அவர்களும் ஒரு பக்கம் தேட, சூசை ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருந்தார். இந்நிலையில் மாத்தூர் அடுத்துள்ள கல்லடி மாமுடி என்ற கிராமத்தில் அனாதியாக நின்று கொண்டிருந்த சொகுசு காரை பார்த்த சூசையின் உறவினர்கள் காரை திறந்து பார்த்தபோது பேரதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். உள்ளே ஜெகனும் மேக்லினும் மயக்க நிலையில் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தார்கள். சிறு பிள்ளை வயதில் காதலித்து, அதுவும் 11 வயது மாணவன் ஏமாற்றி காதலித்து, பிறகு கல்யாணம் திருமணம் வரை சென்று தற்கொலை வரை முடிந்துவிட்டது. காரணம், இருவரும் கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து குடித்திருக்கிறார்கள். இவர்களின் காதலுக்கு மேக்லின் வீட்டில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியதால் இனி சேர்ந்து வாழ முடியாது, சேர்ந்து சாகலாம் என்ற விபரீத முடிவை எடுத்ததோடு விஷத்தை வாங்கி கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து இறுதியாக தன் டாட்டா சுமோவில் ஏற்றிக்கொண்டு உருக்கத்துடன் ஊர் சுற்றிவிட்டு கடைசியாக மருந்தை இருவரும் குடித்துவிட்டு மயக்கமடைந்து காரிலேயே விழுந்துள்ளனர். இருவரையும் உடனடியாக அந்த பகுதி மக்கள் சிலரும் மேக்லினின் உறவினர்களும் மார்த்தாண்டத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். மேக்லின் விஷம் குடித்த விவகாரம் சூசைக்கு தெரியப்படுத்த அவர் பதறி அடுத்து மார்த்தாண்டத்திற்கு ஓடி வந்தார். ஜெகனின் பெற்றோர் விஷயம் அறிந்ததும் அதிர்ச்சியும் அழுகையுமாய் வந்து ஜெகனை அழைத்துக் கொண்டு குலசேகரபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். மார்த்தாண்டத்தில் மேக்லினும் குலசேகரபுரத்தில் ஜெகனும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். நான் 7:30 மணிக்கு அங்கே இனிப்போ அதுலேருந்து வரேன். 7:30 மணிக்கு போகும்போது அங்கே என்னென்னா இவன் ஓரளவு கண்ணு முடிச்சு கிடக்கான் அப்படின்னு உள்ளது பசங்க பார்த்துட்டு வந்துச்சுல்லாங்க. பிள்ளைக்கு எந்த இதுவும் இல்லை, பிள்ளைக்கு எந்த இதுவும் இல்லை, அதாவது நினைவில்லை.
அந்த அளவுக்கு ஆயாச்சு. ஒரு வாரத்திற்கு பின் ஜெகனின் உடல் சகஜ நிலைக்கு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அபாய கட்டத்தை தாண்டினார். ஆனால் மேக்லினோ மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார். தொடர் சிகிச்சை அளித்தும் 31/7/2011 அன்று சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரை விட்டார் மேக்லின். 16 வருடங்கள் பாசத்துடன் பார்த்து வளர்த்து தன் மகள் இறந்ததை அறிந்ததும் அவர்களது பெற்றோர் கண்ணீருடன் கதறி அழுதார்கள். ஸ்கூலுக்கு போன ஒரு பிள்ளையை ஒரு சொந்த வண்டியில் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து ஆசை வார்த்தையெல்லாம் கூடி ஒரு பாறை சைடில் ஒரு மறைவான ஒரு இடத்துல விட்டு அவன் ஜூஸ் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் விஷத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த விஷத்தை கொடுத்து பிள்ளைக்கு நிறைய கொடுத்தேன். அவன் கொஞ்சம் குடித்தான். அவன் அடுத்து ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லி நான் இப்படி விஷம் அடித்தேன், நான் சரக்கு கொண்டு போனேன், விஷம் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தகவல் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவன் 3ஆம் நாள் டிஸ்சார்ஜ். பொண்ணு 18 நாளாட்டு அன்கான்சியஸ். அவளுக்கு ஒன்றும் பேச தெரியாது, கண்ணு முடிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னும் இறந்து போகிறேன். தன் மகளின் மரணத்திற்கு காரணம் ஜெகன்தான் என்ற ஆத்திரமும் கோபமும் கொண்ட சூசை திருவட்டார் காவல் நிலையத்தில் ஜெகன் மேல் புகார் அளித்தார். ஒன்றும் தெரியாத மைனர் பெண்ணை ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்றதோடு மட்டுமல்லாமல் விஷம் கொடுத்து கொண்டிருக்கிறான் என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பார்ட்டியை ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணோம். நாட்டில் இந்த விஷயம் நடக்க விட அவனை வண்டி அந்த அக்கிரமம் நடந்த வண்டி கூட பார்ட்டியை வீழ நிற்கி இதுவரை போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால பாடியை வாங்கணும் வேண்டாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அக்கிரமம் நடந்த அந்த பார்ட்டியை எடுத்து இந்த வண்டியை அரெஸ்ட் பண்ணோம். இந்நிலையில் குழித்துறை அரசு மருத்துவமனையில் மேக்லின் உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த போது அதை வாங்க அவர்கள் மறுத்துவிட்டனர். தன் மகளின் மரணத்திற்கு காரணமான ஜெகனை கைது செய்தால்தான் பிரேதத்தை வாங்குவோம் என ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் அந்த பகுதியை பெரும் பரபரப்புக்கு உள்ளானது.